ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. குறிப்பாட்டு லாஸ்ட் வீக் மார்க்கெட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். குறிப்பாட்டு பட்ஜெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நாளைக்கு மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஃப்எம்சிஜி செக்டார் டு ஜுவல்லரி எல்லா செக்டார் ஸ்டாக்லையும் குறிப்பாட்டு ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த இம்போர்ட் டியூட்டியை லாஸ்ட் பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா 16%லேருந்து 9%, 15%லேருந்து 6% குறைச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சாக வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் மேபி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் சான்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஈச்சர் மோட்டர்ஸோட ஸ்டாக்கும் நாளைக்கு பாசிட்டிவ்ல இருக்கும். ரீசன் பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் 19.6% இன்க்ரீஸாக இருக்குது. 99,132 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அடுத்தது மோயில், இது மேக்னீஸ் ஓர் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி. அவங்களோட ப்ரொடக்ஷன் 1.6 lakh டன்ஸாக இருக்குது. விச் மீன்ஸ் சேல்ஸ் 17% இன்க்ரீஸாக இருக்குது. கோர் ட்ரில்லிங் 10% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி இந்த மோயில் ஷேரும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், இது நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். இவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. ப்ராஃபிட் ஒரு 63% காலியாக இருந்துச்சு. மேபி நாளைக்கு இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி உள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கோல் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஜான்வரியில் 0.8% ப்ரொடக்ஷன் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவும் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனந்த்ராஜ், இதோட ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. ப்ராஃபிட் 55% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 36.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா ஒரு 4 to 7% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 24.9% இருக்குது. ஓவரால் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இதுவும் நாளைக்கு பாசிட்டிவ்ல இருக்க சான்சஸ் இருக்குது. ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஃபிட் ஒரு 7.5% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ அடி வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 20%. எபிட்டா ஒரு 27% அடி வாங்கியிருக்கு. எபிட்டா மார்ஜினும் குறைஞ்சிருக்கு. நியோஜென்ஸ் கெமிக்கல்ஸ், இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. 1 கோடியிலேருந்து 10 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ கிட்டத்தட்ட 22.5% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 71.3% இருக்குது. எபிட்டா மார்ஜினும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ் குறிப்பாட்டதோட நேம் நியோஜென் கெமிக்கல்ஸ். இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஹீரோ மோட்டார் காப், இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா அவங்களோட சேல்ஸ் அப்டேட் வந்திருக்கு. நம்ம அந்த கார் கம்பெனிஸோட சேல்ஸ்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹீரோ மோட்டார் காப்போட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.42 லேக்காக இருக்குது. விச் மீன்ஸ் டொமஸ்டிக் சேல்ஸ் ஒரு 2% அடி வாங்கியிருக்கு. எக்ஸ்போர்ட் 30,495 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, எக்ஸ்போர்ட் அதிகரிச்சிருக்கு. லூபின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி யூஎஸ் எப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களோட சோமர்செட் ஃபெசிலிட்டியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 0 அப்சர்வேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது லூபினுக்கு. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் வராங்க. 100% ஸ்டேக்கு கேப்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட்டில் வாங்குறாங்க. இதில் மிடில் ஈஸ்ட் பிஸ்னஸில் இருக்கிற குறிப்பாட்டு இனோவாஸ் ஐடி டெக்னாலஜி எல்எல்சி துபாய், அடுத்தது கேப்ஸ் டெக்னாலஜி எல்எல்சி, அடுத்தது ஓமன் அண்ட் கேப்ஸ் டெக்னாலஜி சவுதி அரேபியா. குறிப்பாட்டு இது டெலிகம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிற கம்பெனி. இதோட கேஷ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது $1.7 million அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. March 15, 2025 இந்த அக்யூசியேஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்க்கும்போது ஜான்வரியில் ஒரு 11% அதிகரிச்சிருக்கு. 1.71 ட்ரில்லியன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 11% இன்க்ரீஸாக இருக்குது இயர் பேசிஸில். ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட்டில் 1.54 ட்ரில்லியனாக இருந்திருக்கு. ஸோ ஓவரால் ஒரு 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி கலெக்ஷன். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அமர்ராஜா எனர்ஜி நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. மேபி ஒரு நல்ல ட்ரெண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லித்தியம் அயன் பேட்டரிக்கான குறிப்பாட்டு அந்த இம்போர்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. இது பேட்டரி கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் இவங்க குறிப்பாட்டு செல்ஃபோன் கம்பெனிஸு, அடுத்தது இவி கார் மேக் பண்ணுற கம்பெனிஸ், இது எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறாங்க, செல்ஃபோனோட ப்ரைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவி காரோட ப்ரைஸ் கம்மியாக சான்சஸ் இருக்குது ஆஃப்டர் த பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார் கம்பெனிஸ் ரேட்டு குறைக்கிறாங்களா, செல்ஃபோன் கம்பெனிஸ் செல்ஃபோனோட ப்ரைஸ் குறைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இவங்க இம்போர்ட் டியூட்டியை கட் பண்ணியிருக்காங்க. எப்படி கோல்டுக்கு இம்போர்ட் டியூட்டி கட் பண்ணோன்னா கோல்டு ப்ரைஸ் இறங்கிச்சோ அது மாதிரி கார் கம்பெனிஸ் இதை குறைக்கிறாங்களா, ப்ரைஸ் குறைக்கிறாங்களா, செல்ஃபோன் கம்பெனி செல்ஃபோனோட ப்ரைஸ் குறைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் பிராண்டு ஷீன் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் பிராண்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி அவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் என்ன ஆச்சுன்னா ஒரு 5 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் டிப்ளமேட்டிக் டென்ஷனால 2020 அது பேன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பை விச் மீன்ஸ் அது ஒரு ஃபேஷன் செக்மெண்ட்டில் இருக்கிற பிஸ்னஸ். இப்போ ரிலையன்ஸ் ரீட்டைல் ஒரு ஆப் மூலமாட்டு ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் iOS பிளாட்ஃபார்மில் ஒரு ஆப் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் நெக்ஸ்ட் இந்த ஆப் மூலமாக இருக்கிற கம்பெனிஸ் அவங்களுக்கு டஃப் இருக்காங்க. அமேசான், ஜாரா இந்த மாதிரி பிராண்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குற மாதிரி ஆப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நேஷன் வைடு டெல்லி, மும்பை, பெங்களூரு இங்கெல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ரைஸ் ஸ்டார்ட் ட்ரெஸ்ஸஸ் 199 ரூபாலேருந்தே பார்த்தீங்கன்னா
லோக்கல் மேனுஃபேக்சர் மூலம் மட்டும் இந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இதை எந்த அளவுக்கு அந்த மாதிரிப்பட்ட அமேசானுக்கெல்லாம் காம்படிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நாளைக்கு குறிப்பாட்டு அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 748 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இன்னும் வர இருக்குது. இதில் குறிப்பாட்டு முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது SBI, ITC, LIC இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வர இருக்குது. பிரிட்டானியா, ட்ரெண்ட், NHPC, ஆயில் இந்தியா, ஏஷியன் பெயிண்ட்ஸ், டைட்டன், ஏர்டெல், பவர் கிரிட், டாடா பவர், டாரன் ஃபார்மா, ஆதித்யா பிர்லா, டிவிஸ் லெபார்டரிஸ் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வர இருக்குது. REC லிமிடெட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட ரிசல்ட்ஸ் இருக்குது. குறிப்பாட்டு 700க்கு மேற்பட்ட கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் தான் வர இருக்குது. முக்கியமான கம்பெனிஸ் எல்லா கம்பெனியோட ரிசல்ட்ஸும் வந்து இதில் தான் இருக்க போகிறேன். அமராஜா பேட்டரிஸோட ரிசல்ட்ஸும் வர இருக்குது. அது February 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ்க்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஓவர்லாட்டு மார்க்கெட்டில் பார்க்கலாம் இந்த ஸ்டாக்ல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவர்லாட் இது வந்து ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஓலா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் பைக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அது வந்து ட்விட்டரில் விச் மீன்ஸ் எக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. February 5 பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் பைக் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாவிஷ் அகர்வால் வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் February 5. ஸோ ஓலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து பைக்கை கொண்டு வராங்க. 10 AM February 5 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓராட்டு இது வந்து ஓலா கொடுத்த அப்டேட்டு. ஹீரோ மோட்டருக்கு அப்போ வந்து அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் யூனிட்டாட்டு கொண்டு வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இதில் என்னென்னா இப்போ சிஓஆட் இருக்கிற நிரஞ்சன் குப்தா, சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸராக இருக்கிற ரஞ்சிவித் சிங் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா May 31 ஸ்டெப் டவுன் ஆகுறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த EV பிஸ்னஸை ஒரு இண்டிபெண்டன்ட் யூனிட்டாட்டு கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ மோட்டார் காப் தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ் இதெல்லாமே தர கம்பெனிஸ் விச் மீன்ஸ் ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்கோடெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட இன்ட்ரீம் டிவிடெண்ட் 2 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 3 சொல்லியிருக்காங்க. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி ₹8.10 சொல்லியிருக்காங்க. 3 ரெக்கார்ட் டேட். கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் ₹5 டிவிடெண்ட் இது 3 ரெக்கார்ட் டேட். ஜூப்ளியன் இன்கிரீவா ₹2.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ரெக்கார்ட் டேட். மகாநகர் கேஸ் ₹12 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் 3 ரெக்கார்ட் டேட் ₹20 டிவிடெண்ட். ஸ்ரீராம் சில்க் மில்ஸ் 3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ரெக்கார்ட் டேட். வீல்ஸ் இந்தியா ₹4.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ரெக்கார்ட் டேட். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டு. ஆரியோன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 ரெக்கார்ட் டேட்டு. எனாமி ₹4 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டு. KPIT டெக்னாலஜிஸ் ₹2.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 ரெக்கார்ட் டேட். L&T ஃபுட்ஸு ₹50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடெண்ட். 4 ரெக்கார்ட் டேட். ஓரியன்ட் எலக்ட்ரிக் ₹75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 ரெக்கார்ட் டேட். SRF ₹3.60 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 ரெக்கார்ட் டேட். GTV இன்ஜினியரிங் ₹50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ரெக்கார்ட் டேட். இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹5 இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ரெக்கார்ட் டேட். மன்பா ஃபினான்ஸ் வந்து ₹25 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ரெக்கார்ட் டேட். MAS ஃபினான்ஷியல் சர்வீஸ் ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ரெக்கார்ட் டேட். ஸ்ரீ சிமெண்ட் ₹50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ரெக்கார்ட் டேட். SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் 5 ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி அவங்க என்ன இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல போல. சோனா BLW ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ் ₹60 டிவிடெண்ட். 5 ரெக்கார்ட் டேட். இந்தியன் மோட்டார் பார்ட்ஸ் அண்ட் அசசரிஸ் ₹10 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 ரெக்கார்ட் டேட். IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் இன்னும் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அவங்க சொல்லலை. பட் ரெக்கார்ட் டேட் February 6 சொல்லியிருக்காங்க. சாரதா கார்ப் கெமிக்கல்ஸ் இன்ட்ரீம் டிவிடெண்ட் 3 கொடுக்குறாங்க. 6 ரெக்கார்ட் டேட். சன் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இன்ட்ரீம் டிவிடெண்ட் என்ன சொல்லலை போல. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா February 6 ரெக்கார்ட் டேட். பனாரஸ் பீட்ஸ் ₹2.25 டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி 8 ரெக்கார்ட் டேட். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ₹17.50 டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க. 7 ரெக்கார்ட் டேட். கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 7 ரெக்கார்ட் டேட். ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக எபிகிரல் இவங்க வந்து ₹2.50 டிவிடெண்ட். 7 ரெக்கார்ட் டேட். கெயில் இந்தியா ₹6.50 7 ரெக்கார்ட் டேட். கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ் 7 ரெக்கார்ட் டேட். இன்ட்ரீம் டிவிடெண்ட் என்ன சொல்லலை. கார்டன் டிஸ்ட்ரி பில்டர்ஸ் டிவிடெண்ட் சொல்லலை. 7 ரெக்கார்ட் டேட். ஜாஸ்க் காஜிங் டெக்னாலஜிஸ் ₹5 டிவிடெண்ட். 7 ரெக்கார்ட் டேட். ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ₹1 டிவிடெண்ட். 8 ரெக்கார்ட் டேட். ஜூலியன் ஆக்ரோ இன்ஃப்ராடெக் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ₹0.05 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7 ரெக்கார்ட் டேட். கிர்லாஸ்கர் நிமோட்டிக் கம்பெனி டிவிடெண்ட் $3.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7 ரெக்கார்ட் டேட். மேரிகோ இன்னும் டிவிடெண்ட் சொல்லலை போல. சாரி அவங்க டிவிடெண்ட் சொல்லியிருந்தாங்க பட் இதில் அப்டேட் ஆகலை. 7 ரெக்கார்ட் டேட்டு. அதை நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். மேரிகோ நெஸ்லே இந்தியாவோட டிவிடெண்ட்லாம் அப்டேட் பண்ணிட்டேன். நெஸ்லே வந்து ₹14 சம்திங் டிவிடெண்ட்.
ஆயில் இந்தியா நேச்சுரல் கேஸ் இதென்ன ரிசல்ட்ஸ் வரல ஆயில் இந்தியாவுக்கு. பவர் கிரிட் கார்பரேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தான் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ரிசல்ட்ஸ் வர இருக்குது. கியூஸ் கார்பரேஷன் இவங்களோட 4 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 7ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். ஷாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி ₹2.25 டிவிடெண்டு 7ஆம் தேதி பிப்ரவரி ரெக்கார்ட் டேட். ஸ்டீல் காஸ்ட் 7ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் ₹1.80. வைபவ் குளோபல் ₹1.50 டிவிடன் 8ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது எல்லாமே இந்த வாரத்தில், விச் மீன்ஸ் வர வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.